இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயங்கள் சொல்லி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு தர்பார் டாஸ்க் நடந்தது, அது இன்னைக்கும் கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து உங்களை நீங்கள் வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. 1 to 9 வரைக்கும் நீங்க வந்து உங்களை வரிசைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 to 15 நினைக்கிறேன், 1 to 15 நினைக்கிறேன். ஸோ உங்களை வரிசைப்படுத்திக்கோங்கன்னு சொல்றப்போ அதுல வந்து சில பேருக்கு முரண்கள் வருது. ஆஹ் ஒண்ணுமே பண்ணாத ஷோல எதுவுமே செய்யாத நபர்கள் வந்து டாப் 3ல நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறதும், இதுவரைக்கும் ஷோவை என்டர்டெய்னிங்கா கொண்டு போனவங்க எல்லாம் வந்து பின்னாடி தள்ளப்படுறதும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் மகுட பத்தி எல்லாம் பேசுறதுக்காக பிரியவரன் அடைஞ்சிருக்காங்க. வணக்கம். இது கமெண்ட்டுக்குன்னு போனா ஃப்ராஸ்டி அவர் போட்டிருக்காரு குட் ரிவ்யூ. அப்புறம் அவருக்கு நேத்து நான் சொன்னதுக்கு தேங்க்ஸ் போட்டிருக்காரு. இட் மீன்ஸ் அ லாட் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க. ஸோ டாபிக்கு போலாம். திவாகர் தொடர்ந்து வந்து கேஸ்டிசம் கொண்டு வர்றது வந்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாம, ஒரு எடிட்டிங் இல்லாம, எதுவுமே இல்லாம வந்துட்டு அது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னாக்கா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒன்னு ரெண்டு கிடையாது, தொடர்ந்து அவர் கேஸ்டிசம் தான் பேசிட்டு இருக்காரு. விச் இஸ் நாட் ஹெல்த்தின்றது தான் சொல்ல வரோம். இந்த கேஸ்டிசம் தாண்டி எனக்கு வந்து பெண்கள் கிட்ட கொஞ்சம் ரொம்ப வலிகிறார் அப்படின்றத நான் பார்க்கறேன். அது ஆரம்பத்துல இருந்தே நேத்து திவ்யா வந்து சொல்றாங்க, கையை கொடுத்தா இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு. கையை கொடுத்தா இப்படிதான் நசுக்குவீங்களான்னு கேட்கறாரு. ஆசைதான் அப்படிங்கிறாரு. இல்ல, அது வந்துட்டு நாட் ஓன்லி திவாகர், ஈவன் வினோத் இஸ் டூயிங் தட். ரம்யா கிட்ட எல்லாம் ரொம்ப ஹக் பண்ணிட்டு போறது, அரோரா கிட்ட எல்லாம் ரொம்ப நெருக்கமா இது பண்றது. எனக்கு வந்துட்டு அவங்க மேல குறை சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. நான் என்ன சொல்றேன், நான் ஈக்குவல் இது இருக்கு அப்படின்றதுதான் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ நான் கேஸ்டிசம் பேசிட்டு இருந்த மனுஷன் திவாகர் இப்ப இன்னைக்கு என்னத்துக்காக அந்த ராயபுரம் அப்படின்ற ஏரியாவை கொண்டு வந்து விட்டுருக்காருன்றது தெரியல. மென்ஷன் பண்றாரு, அது தெளிவா தெரியுது. நான் அதான் ஆரம்பத்துல சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது எஃப்ஜே வந்து நார்த் மெட்ராஸ் பையங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இப்ப வினோத்தையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அதுதான் நான் பார்க்கறேன். அதுதான், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு கான்டென்ட்டா தான் நான் பாக்குறேன் நானு. பட் ஆனா வினோத்தும் சும்மா இருக்கிறது இல்ல, ஏகப்பட்டது பேசுறாரு. பட் அவருக்கு வந்துட்டு இப்ப கேஸ்ட், அவர் என்ன பேசினாலும் கேஸ்ட் வந்துட்டு எடுபடாதுன்றதுனால வந்துட்டு அவருக்கு அந்த பழி கிடையாது. இப்ப அவர் அது இப்ப இது பண்றது இல்ல அப்படின்றதுதான். ஆனா வினோத் பண்றது எல்லாமே நியாயம்னு ஆயிடாது. இப்ப திவாகர் இப்படி பேசுறாரு அப்படின்றதுக்காக இது கண்டிக்கத்தக்கதுதான். விஜய் டிவி வந்துட்டு இத நார்மலைஸ் பண்ணி கொண்டு போறாங்களா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி. ஆனா வினோத் வந்துட்டு நேத்து பேசுறப்போ சொல்றாரு, ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கிடுவான்னுட்டுன்னு ஒரு பாடி ஷேமிங் பண்றாரு பார்வதியை. ஏன்னா அவங்க வெயிட்டா இருக்காங்க, ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டாலே வந்துட்டு மூழ்கிடுவாங்க அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. இது எனக்கு தெரியல, ஹவு ஹெல்த்தி இஸ் திஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ வந்துட்டு உங்களை கிண்டல் பண்ணா நீங்க ஏன் ஆவேசம் அடைறீங்க? இப்போ ஒரு பொண்ண பாடி ஷேமிங் பண்றீங்க, அதுக்கு எனக்கு என்ன தெரியுமா, திருப்பி 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 அந்த பொண்ணு வந்துட்டு சபரி நீ உன்னாலதான் இப்படியாச்சு சபரி, அந்த கத்தல் சண்டை எதுவுமே இல்லாம அந்த கண்ணு அடிப்பட்ட நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இன்னொரு பார்வதியை தான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. அந்த ஆவேசம் ஆக்ரோஷம் எதுவுமே இல்லாம ஒரு பக்கம் பெயின் இருக்கலாம், ஒரு பக்கம் கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு பிளேம் போடாம விளையாடிட்டு இருக்கா. சோ வி ஹாவ் டு ஹார்ன் பண்ண பண்ண உனக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்குறேன், இந்த வீக்கெண்ட் வரட்டும் இதெல்லாம் இல்லாம கேமராவா போயிட்டு பாருங்க மக்களே சபரி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னுட்டுன்னு எந்த ஒரு இதுவுமே கிரியேட் பண்ணாம என்ன சொல்றது, சாதாரணமா போயிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணையே வந்துட்டு திரும்ப 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 பண்ணிட்டு இருக்கிறது நாட் ஃபேர் அப்படின்றது சொல்லுவேன். இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வினோத் வந்துட்டு இன்னொரு இது சொல்றாரு, எப்படி கண்ணில் அடிபட்டுட்டு வேலை எல்லாம் செய்ய முடியுது அப்படி. நல்லாதான், அப்போ அந்த கருப்பா ஆயிருக்குல்ல, ரத்தம் கட்டி போய் அந்த மார்க் இல்லாம கண்ணு வீக்கம் இல்லாம பார்வதிக்கு உள்வலி இருந்தா யாருமே நம்ப மாட்டாங்க போல. இப்ப இதையே வந்துட்டு எப்படி வலியோட செய்ய முடியும், வலியோட செய்ய முடியும்னுட்டுன்னு இப்ப அது அவங்களுக்கு வலி இல்லைன்றதுதான் சொல்ல வராங்க. ஆனா இவ்வளவு பெரிய மார்க் இருக்கு கண்ணு முன்னாடி, அதை வந்துட்டு எப்படி மேனிப்புலேட் பண்றாங்கன்றதுதான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது.
எந்த அளவுக்கு மனிதம் செத்து போயிருக்குன்றதுதான் இதுல பார்க்க முடியுது. இதுல நேத்து கம்ருதீன் ஏதோ அந்த நெய்யை எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னு ஏதோ இவங்க சொன்னதுக்காக கம்ருதீன் விடுற வார்த்தைகள், அரோரா போயிட்டு அது என்னத்துக்கு ட்ரிகர் பண்ணி விடுறாங்கன்றது தெரியல. சோ கம்ருதீன் விடுற வார்த்தைகள் ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, பார்டரை தாண்டிட்டாருன்ற மாதிரி தான் இருந்தது. என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசுறாரு. இது வந்துட்டு நாட் அக்செப்டபிள். இப்ப என்ன ஆகுதுனாக்க கம்ருதீன், திவாகர் இவங்க எல்லாம் சேர்ந்து பார்வதியை டார்கெட் பண்றாங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப பார்வதி வந்துட்டு இல்ல நான் பயாஸ்டா இருப்பேன்னு சொல்லுவாங்கன்றதுனால அதை பண்ணேன் அப்படின்னுட்டுன்னா அவங்க சொல்றாங்க அவங்க சார்பில். பட் ஸ்டில் பார்வதி கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்திருக்கலாம். ஒன்னும் நீதி நேர்மை நியாயம்னுட்டுனாலாம் அங்க யாரும் விளையாடிட்டு இல்ல, இருந்திருக்கலாம். சரி, இல்லாம போனதுக்கு கம்ருதீன் வந்துட்டு இப்போ கம்ருதீனோட கேரக்டர் ரொம்ப வஸ்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. யாரு ட்ரிகர் பண்ணாலும் அவங்க பக்கம் போயிடுற, உனக்கு அப்ப வந்துட்டு யோசிக்கிற திறனே கிடையாது. ஓகே பார்வதி தானே, நான் அவளை வச்சு செய்யறேன், நான் வரட்டும் அவ அப்படின்னு நேத்திக்கு அதுதான் வந்து திவ்யா அப்புறம் மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க கம்ருதீன் கிட்ட. நைட் ஃபுல்லா ஒரு 2 to 3 hours உட்காந்து பேசியிருப்பாங்க. நீ உன்னோட கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, பார்வதி ஒன்னு ட்ரிகர் பண்றாங்கன்னோ இல்ல மத்த யாரோ ட்ரிகர் பண்றாங்கன்னோ தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விட வேணாம் அப்படிங்கறது நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. எல்லா அட்வைஸ் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்வதி வெளியே போய் ஜாயின் பண்ணி சாப்பிட்டாரு. சாப்பிட மாட்டேன், நான் வந்து பார்வதி மன்னிப்பு கேட்கணுங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு இவங்க எல்லாம் வந்து பேசினதுக்கு அப்புறம் சாப்பிட உட்கார்ந்தாரு. பார்வதி வந்தாங்க. என்ன எதனால வந்து கோவப்பட்டோம் என்னங்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒன்னா இதாயிட்டாங்க. என்ன சொல்றது, ஒரு சாதாரண சால்வ் பண்ற விஷயத்த வந்துட்டு பூதாகரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். பட் அரோரா எதுக்கு வந்துட்டு உசுப்பேத்தி விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்றது தெரியல. சோ இதனாலதான் பிரச்சனை வருது. ஏதோ நாங்க நடந்ததா ஓகே ஃபைன் விடு, பார்வதி தானே கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு இது பண்ணிருக்கலாம். பட் ஆனா அரோரா வந்துட்டு ஒரு சண்டை அங்க உருவாக்கணும்ன்றதுனால, இது வரைக்கும் கம்ருதீன் வந்துட்டு அவ்வளவு ஹார்ஷா இருந்து பார்க்கவே இல்லையா அரோரா. இப்ப என்ன சொல்றாங்க, நான் உனக்கு இவ்வளவு கோவம் வருமாடா, நான் இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் உன்ன, பயமா இருக்குடான்னு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சோ ஷீ இஸ் பிளேயிங் a game. பிரச்சனை என்னன்னா பார்வதி கம்ருதீன் கிட்ட அவங்க பழகவே விடுறது இல்ல. அது ஒரு ப்ராப்ளமா அரோரா பாக்குறாங்க. பார்வதிக்கு என்ன பிரச்சனைனா, அரோரா வந்து நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி கொண்டு போயிடுவாங்களோ, அவங்க சைடு எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு பார்வதிக்கும். ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த ஒரு போட்டி கன்யூஸா லாஸ்ட் 2 to 3 days ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் வந்து திவ்யா அவங்க எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க, திவ்யா சாண்ட்ரா எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க கம்ருதீனுக்கு. கம்ருதீன் அட்வைஸை கேட்டு நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நீங்க கோவப்படக்கூடாது, நீங்க ட்ரிகர் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அங்கதான் அப்படி நடந்துக்கிறாங்க. இல்ல ஆஸ் யூ செட், வெளியில பிரேக்கப் ஆயிட்டு தான் இருக்காங்க அப்படின்னுட்டு நீ சொன்னப்போ நீ சொல்லித்தான் தெரியும் அது. இப்ப நீ அது சொல்றதுனால நான் என்ன சொல்றேன், இப்ப கம்ருதீன் அவங்க சூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் அ பேட் சாய்ஸ்ன்னு சொல்வேன். நான் கம்ருதீன் நல்ல பையன், நான் அதை பத்தி நான் எதுவும் சொல்லல. பட் அவனுக்கு வந்துட்டு இந்த இது கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. யாரு வந்து அவனை மாத்தணும்னு நினைச்சாலும் யாரு அரோரா விட்டு ஐம் டாக்கிங் அபவுட் பார்வதி கம்ருதீன் அந்த ரிலேஷன்ஷிப். நான் என்ன சொல்றேன்னாக்கா, கம்ருதீன் இஸ் அ பேட் சாய்ஸ் ஃபார் பார்வதின்னு சொல்றேன். ஏன்னா அவனுக்கு என்ன சொல்றது, நீ இப்போ பார்வதி உட்காந்து பேசிட்டே இருந்தாக்கா பார்வதி பக்கம் பேசுவான். இப்போ நம்ம வேற யாருன்னா போயிட்டா அவங்க கூட பேசிட்டு இருந்தாக்கா அவங்க பக்கம் சாஞ்சிடுறான். அப்ப யார் கூட பேசுறாங்களோ அவங்க சொல்றத வந்துட்டு அப்படியே அனலைஸ் பண்ணாம வந்துட்டு எடுத்துக்கிறான். சோ அது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான கேரக்டர். என்னைக்கு என்ன சொல்றது, அது நீ எந்த நேரமும் வந்துட்டு சங்கிலி போட்டு புடிச்சு வச்சுட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம். சோ அது வந்துட்டு பேட் சாய்ஸ்ன்றதுதான், ராங் சாய்ஸ், பேட் சாய்ஸ்ன்றதுதான் நான் பார்வதிக்கு சொல்லுவேன் நானு. இன்கேஸ் அது வந்துட்டு அவங்க ஏதாச்சும் வந்துட்டு ட்ரை பண்றாங்கன்னா தட் இஸ் பேட். அவங்களுக்கு ஒரு கேங்கா சூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்க எல்லாம் என் கூட இருந்தா கொஞ்சம் பலமா இருக்கும் நாம அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அரோரா வந்து தனக்கான ஃப்ரெண்ட்ஷிப் கேங்க ஏற்படுத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அரோராக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும் போல இருக்கு. ஷீ ஸ்கில்ட் இன் ஒன்லி தட் திங்ன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப துஷாரை வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க, துஷார் போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த டேலண்ட்டை வந்துட்டு கம்ருதீன் காட்டுறாங்க, அவ்வளவுதான்.
இதை தவிர அவங்க எதுவும் அவங்க தான் விருப்பப்பட்டு கேட்கறாங்களே என்ன எவிக்ட் பண்ணி வெளியில அனுப்புங்கன்னு சொல்லி அதை அனுப்புறதுல யாருக்கு என்ன கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரமும் அவன் போறது இல்ல. இப்போ லீஸ்ட்ல யாரு இருக்கிறது? ரம்யா. அதான் கனி அப்படின்னுட்டு வந்தது. கனி இப்ப கொஞ்சம் மேல போயிட்டா மாதிரி இருக்கு. ஓகே. சோ என்ன சொல்றது, இப்ப இந்த மாதிரி ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். கனி நட்டுன்னு வரப்பதான் ராஜமாதா நேற்று தாக்கப்பட்டார். சரியான கேள்வி எனக்கு தெரிஞ்சு திவாகர் கனி கிட்ட கேட்டது. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் பம்மிட்டு போயிட்டாருன்றது தெரியல. அது என்ன ஆச்சு? திவாகருக்கு கேள்வி கேட்பாருங்க, கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அவங்க கிட்டே போய் பேசுவாரு. அவருடைய ட்ரெண்டாவே இருக்கு. நீங்க வந்து ஒரு இடத்துல கோவப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப்பாவது கொடுக்கணும், மறுபடியும் போய் பேசுறது. அடுத்த நிமிஷமே போயிட்டு அவங்க கிட்டே போய் பேசுறது, அவங்க கிட்டே இது பண்றது, பேசவே வேண்டாமே. அது என்ன மாதிரி அவர் எப்படி இந்த கேமை புரிஞ்சுட்டு போறாரு எனக்கும் புரியல. இன்னும் புரியறதுக்கெல்லாம் வேஸ்ட். அது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்போ ஜாதிய பத்தி வந்துட்டு இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு வச்சிட்டு இருக்காங்க உள்ளன்றது எனக்கு தெரியல. காஸ்ட் பத்தி ஓப்பனா பேசல, பட் வந்து ரொம்ப ஓப்பனா நீங்க வந்து தெருல கேர் மாடுற பசங்க தானே நீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. தீண்டத்தகாத எல்லாம் ஏதோ பேசிருக்காரு, அதெல்லாம் பேசிருக்காரு. இது என்ன இது வந்து வெளியில ஒருவேளை இந்த வார்த்தைகள் அவர் விட்டுருந்தா அப்படின்னா SC/ST ஆக்ட் இழுத்து போட்டு உள்ள வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மேல கேஸ் ஃபைல் ஆகிற SC/ST ஆக்ட்ல உள்ளதுக்கு வச்சிருப்பாங்க. அவர் வந்து அந்த ஐடி இளைஞர் படுகொலையிலேயே நிறைய வார்த்தைகள் வெளியிட்டு இருந்தாரு. வெளியிலேயே சோசியல் மீடியாலையும் சரி, யூடியூப் இன்டர்நெட்லயும் சரி. ஸோ அப்பவே வந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணும், இன்னும் பண்ணாம இருந்தாங்க. இப்போ வெளியில வந்தார் அப்படின்னா பதியப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்றதுதான். ஏன்னா he has to realize என்ன பண்றோம் என்ன பேசுறோம்ன்றது he has to realize. அவருக்கு தான் வந்து ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவர் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி தான் டாமினேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. அது வந்து வெளியிலேயே அவர் வந்து சொன்னதுதான். என்னுடைய கம்யூனிட்டி டாமினேட்டட் கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டில இருந்து இன்னொரு கம்யூனிட்டியில நீங்க வந்து காலேஜ் போனீங்கன்னா அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டாரு, யூடியூப் இன்டர்வியூல கேட்டாரு. அதனால வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவரை உள்ள வச்சுட்டு இருக்கிறது எனக்கு என்ன பொறுத்தவரை அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் எதற்காகவும் அவரை சூஸ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் எப்படி வீட்டுல வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறிய இது பண்ணி வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயம். முகத்துக்கு நேரா பேசுறாரு. இப்போ அவங்க கிட்ட கனி கிட்ட. ஆனா என்னன்னாக்கா நடக்கிறப்போ இல்ல, இவருக்கு எப்ப நேரம் வருதோ, இப்ப இவருக்கு எப்ப டைம் இருக்குதோ அப்பதான் கேக்குறாருன்ற மாதிரிதான். இப்போ ராஜமாதா கிட்ட கேக்குறது வந்துட்டு நைட்ல என்ன பத்தி காசிப் பண்றீங்களே அப்படின்றத வந்துட்டு டைரக்டா கேட்ட கனிக்கு வந்துட்டு பதில் சொல்ல முடியல. அவங்க ஏதோ திசை திருப்புறாங்கன்ற மாதிரி போறாங்க. டெய்லி தான் உட்காந்து சபரி FJ எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அப்ப காசிப் பண்றப்ப வந்துட்டு தெரியலையா இதெல்லாம்? நம்ம இவ்வளவு பெரிய மெச்சூர்ட் லேடி நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோமே நட்டுன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீ பண்ணிட்டு இப்ப இவர் சொல்றப்ப வந்துட்டு இல்லன்னுட்டு ஒரு இதுவா சொல்லிட்டு அது கூட வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்து இது பண்ணல, நான் சொல்லல அப்படின்றத ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணல. இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன்னா இவர் வேற ஏதோ பேச்சு மாத்துறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரிஞ்சது அவங்க ஒரு குற்றவாளின்றது. இப்ப நாமினேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க. இப்ப இங்க சுத்தி நடக்கிறது. இப்ப இந்த திவாகர் வந்துட்டு நாமினேஷன்ல இவ்வளவு நாள் வந்துட்டு சேஃப் கேம் விளையாடிட்டு இருந்தா இப்ப நாமினேஷனுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன்றது திவாகர் வாய் விடுறாரு. இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுது மைண்ட்ல. சோ ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. போயிட்டு பாத்ரூம்ல அழறது, இங்க அழறது, அங்க அழறதுன்னு. எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும். இப்ப என்ன தலைவலியும் வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும்ன்ற மாதிரி எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும். போட்டு முதுகுல குத்துறது அந்த இதுவை வந்துட்டு நாமினேஷன்ல இத்தனை பேரை கூட்டு களவானீங்க சேர்ந்து ஒருத்தரையே தாக்கிட்டு இருந்தீங்களே. ஒவ்வொரு வாரம் கடந்து வந்து ஒரு மாசம் கடந்துட்டாங்க. அவங்க எல்லாம் எல்லா நாமினேஷன்லயும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீ முதல் நாமினேஷன், அதுவும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் வர முதல் நாமினேஷன், உனக்கு இவ்வளவு நாள்ல OP அடிச்ச மாதிரி இப்ப அடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உனக்கு வந்துருச்சு. இருக்கிற சுபிக்ஷாவாகட்டும், அரோரா, ரம்யா, வியானா, கனி, இவங்க 5 பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு 500 ஓட்டு வித்தியாசம் இருக்கும். அன்அபிஷியல்லே வந்து உங்களுக்கு வந்து 0.1%, 0.2% வித்தியாசம் தான் காட்டுது. அப்படிங்கிறப்போ
அபிஷியலா ஒரு 500-600 ஓட்டு தான் இருக்க போகுது. 500-600 கண்டிப்பா. ஓட்டு வித்தியாசத்துல இவங்க யாரு உள்ள இருப்பாங்க, யாரு வெளியில, இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியில போக போறாங்க இந்த வாரம். அதான். கன்ஃபார்ம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆசிலேஷன் இருந்துட்டே தான் இருக்கு. பட் ஆனா கனிக்கு வந்துட்டு நாமினேஷன் அந்த பயம் வந்துருச்சு. அதுக்கான டிராமாவை ஷீ ஸ்டார்ட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இல்ல. இப்ப நீ போதும், நீ ஒரு மாசம் சும்மா ஓபி அடிச்ச இல்ல, காரக்குழம்பு வைக்கிறேன்னு ஓபி அடிச்ச இல்ல, அதோட முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. என்னத்துக்கு இப்ப உட்காந்துட்டு நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா ஹரிஷ், நேத்து திவாகர் போயிட்டு கேமரா, பாவம் அந்த கேமரா போய் அங்க போய் ஒரு புலம்புறாரு, கனி இப்படி அரோரா இப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வினோத் கொரட்டா விடுறாருன்ற கதைங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கேமரானாலும் முடியல சார். அது என்ன பண்ணிடுச்சு, தானாவே திரும்பிக்கிச்சு. இந்த பக்கம் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு திவாகருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு இப்படி எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கான்றதெல்லாம் பாக்குறாரு. திரும்ப ஷேக் ஆனதுனால புரிஞ்சுக்கினாரு, ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கல போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது இந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா கேமரா திரும்பி? இல்ல, அப்படி எதுவும் நடந்து நான் பார்த்தது இல்ல. பார்த்த ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி திவாகர் வந்து வெளியில படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ பேசினாரு, அப்போ கேமரா ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடுச்சு. பட் வந்து இப்படி டைரக்டா அப்படிங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஆமா சீசன்ல இது வரைக்கும் இப்படி நடந்து நான் பார்த்தது இல்ல. கேமரா முன்னாடி யாராவது பேசினாங்கன்னா அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணும், பேசுறவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணும் கேமரா. அப்போ ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அது கேமரா மாறி இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுக்குற கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதுதான். அண்ட் நைட்டும் கொரட்டை விடுறாருங்கிறதுக்காக பிரஜன் நீங்க வந்து மைக் மாட்டிடுதுன்னு சொல்லிட்டார். பிக் பாஸ் போய் சொன்னது, எழுப்பி கூப்பிட்டு நீங்க மைக் மாட்டுங்கன்னு சொல்லி சொன்னது, அது வந்து நல்ல காமெடியா இருந்தது பாக்குறதுக்கு. பட் அவர் ஏன் தூக்கத்துல போய் போடணும்னு. அதுதான். அது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு லாஸ்ட்லியா ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த கேமரா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும். அப்ப இவங்க 2 பேர் சொல்லுவாங்க, அந்த கேமரா அப்படிதான் திரும்புங்களேன் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்களா புஷ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திவாகருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சல்ட், ஏன்னா கேமராவே காரி துப்பிடுச்சுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றது. விக்ரம் வந்துட்டு வாண்டடா இந்த பாடி ஷேமிங்ன்ற வார்த்தையே எல்லாருக்கும் வந்துட்டு கொண்டு வராரு. லைக் நீங்க இது பண்றது வந்துட்டு என்ன பாடி ஷேமிங் பண்றீங்க, நீங்க பண்றது அப்போ உனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நீ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுட்டு மத்தவங்களெல்லாம் வந்துட்டு கிண்டல் கேலி பண்ணி, உருவ கேலி எல்லாம் பண்ணி அத வந்து ஸ்டாண்ட் அப் காமெடின்னு நீ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. இது கிளீனா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். அந்த ராஜாக்கள் மாறுறாங்க. ராஜாக்கள் மாறுறப்போ விக்ரம் பார்வதின்னு சொல்றப்போ வினோத் கேக்குறாரு, சார் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேக்குறாரு. இந்த ட்ரெஸ் இதே ட்ரெஸ் தானா எங்களுக்கு அப்படின்னாக்கா, அப்ப அவர் சொல்றாரு, பின்ன உங்க ட்ரெஸ்ஸ விக்ரம் போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு விக்ரம கூப்பிட்டு, இது பாடி ஷேமிங் இல்லையா அப்படின்னுட்டுன்னு நல்லா ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. அது விக்ரமுக்கே புரிஞ்சிடுச்சு. அது இப்ப நம்ம நேத்து பேசணும்ல, அந்த கவிஞர் பானபத்திர ஓனாண்டி பத்தி எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாடி ஷேமிங்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததாகட்டும், எது பண்ணாலும் பாடி ஷேமிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்றதுக்கு அதுக்கு அழகா அவர் சொல்லிட்டாரு, இது பாடி ஷேமிங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது விக்ரமுக்கும் புரிஞ்சது. சோ இந்த டிராமா எல்லாம் இன்னும் எடுபடாது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பிக் பாஸ் இப்போ நிறைய வாய்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் பரவாயில்லையா தோணுது எனக்கு. லைக் அப்பப்போ இந்த அப்பப்பவே இன்ட்ரப்ஷன்ஸ் தேவை. கேட்டு. என்ன பொறுத்தவரை இந்த இன்ட்ரப்ஷன்ஸ் தேவை. அப்பதான் ஆமா வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வெளியில தெரிய வரும். அவங்க பண்றது தப்புங்கிறது அவங்களுக்கும் புரிய வரும். கண்டிப்பா. இன்ட்ரப்ஷன்ஸ் இல்லாம அவங்க பண்றதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பண்றதுதான் சரிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இன்டரப்ட் கண்டிப்பா. பண்ணி பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்து இன்டரப்ட் பண்ணி நீங்க பண்றது தப்பு, இதை நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து அக்செப்டபிள். அதுதான் வேணும். ஆரம்பத்துல இருந்து நம்ம அதான் கேட்டுட்டு இருந்தோம், அதான் வேணும். அடுத்து வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல கெமி உட்கார்ந்துட்டு இருந்தது பாத்தேன். நிஜமாவே அது பேய் மாதிரி தான் இருந்தது. இந்த படம் ஹாலிவுட் படங்கள்ல எல்லாம் அந்த பேய் படம் வருது இல்ல, அது அப்படிதான் இருக்கும் ஹரிஷ். அது அப்படிதான் ஃபீல் ஆச்சு எனக்கு. என்னடா இது, முகம் முடி முன்னாடி போட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கெமி வந்துட்டு வந்த நாள்ல இருந்து இந்த 30 நாள்ல கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ அது இன்னும் மெல்லிசா கையெல்லாம் இருக்கவே பயமா தான் இருந்தது. இந்த வியானா எதுவுமே பார்க்காம உள்ள போய் ஒரு அலறி, ஆனா அது ரொம்ப நல்லா இருந்தது. அது லைக் பிராங்க், ஓகே ஸ்கேரி பிராங்க் அப்படின்னுட்டு எடுத்துக்கலாம். இது என்ன சொல்றது, அவ்வளோ சீரியஸ் நோட்டெல்லாம் யாரும் கொண்டு போயிட கூடாது. நல்லா இருந்தது, அழகா இருந்தது. ஆனா பாக்குறப்ப நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது அப்படின்றது.
கடைசியா வந்துட்டு எனக்கு சபரி வந்து இப்ப நீ சொன்னல அந்த யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வருமோன்னுட்டுன்னா அந்த நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நிக்கிற அளவுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. தகுதினா நான் திவாகர் கேக்குற மாதிரி தகுதி எல்லாம் சொல்ல, பிக் பாஸ்ல வந்துட்டு இவர் என்ன சாதிச்சாருன்னு வந்து முன்னாடி நிக்கிறாருன்னு தெரியல. சுபிக்ஷா எல்லாம் வந்துட்டு ஸ்கிரீன்லயே கிடையாது, சுபிக்ஷா நிக்கிறாங்க. இப்போ அந்த 3 பேர் நீ கடைசியா சொன்னல, பார்வதி, எஃப்ஜே, திவாகர். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தப்போ ரைட்டோ 3 பேருமே வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு அந்த எச்ச துப்புறது அது தவிர வந்துட்டு எதுவும் பண்ணல. பட் ஸ்டில் சண்டைகள் எல்லாம் இருந்தது. வாலண்டரியா வந்துட்டு சண்டையை இழுக்கிறது, வாண்டடா வந்து மேனிப்புலேட் பண்றது, அது பாத்ரூம் கழுவுறது கேவலமானட்டுன்னு கேட்டு மேனிப்புலேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களாச்சும் அவன் பண்ணிட்டு இருந்தான். பார்வதி டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் பிக் பாஸ்க்கு உயிர் கொடுத்துட்டு இருந்தது பார்வதி தான். திவாகர் அவர் ரீல்ஸ் போடுறது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனா இவங்கெல்லாம் வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சபரி, சுபிக்ஷா எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல எல்லாம் நிக்கிறது அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது. இல்ல நான் அவங்களுக்கே கொஞ்சம் கூச்சம் இருக்கும் நம்மள, என்னடா நம்ம போய் நிக்கிறோமே, அசிங்கம் இல்லையா இது நம்மளுக்கே, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, காரி துப்ப மாட்டாங்களா இல்ல அப்படின்னு வியானா கேக்குறாங்க எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல நிக்கிற ஆளுங்க மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அவங்க நிக்கிறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனை இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. வியனா கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றாங்க. பட் சபரிக்கு புரியணும், சபரிக்கு இன்னும் புரியல. சபரி வந்து இந்த தர்பார் டாஸ்க் இருந்ததுனால தப்பிச்சாரு. ஒருவேளை தர்பார் டாஸ்க் இல்ல அப்படின்னா அவருடைய கேப்டன்சி என்ன நிலைமையில இருந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம். அதுதான் அது தப்பிச்சாரு இந்த வாரம். என்ன பாரு டாஸ்க்லயே எல்லாரும் போயிடவே இந்த வாரம் தப்பிச்சான் அப்படின்றதுதான் சொல்லணும். சோ வாட் எல்ஸ் ஹரிஷ், வேற என்ன விட்டுருக்கோம்? அவங்க எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். அதுவரை நன்றி. நன்றி ஹரிஷ்.